பாஸ்டர் முதல்ல பேசுனாங்க, உலக கவர்ச்சியும் உபவாச ஜெபமும் ஜெயமும் அப்படின்னு எடுத்தாங்க. பாஸ்டர் கடைசியில் விட்ட சில காரியங்களை நான் என்ன செய்கிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். உள்ளத்தை உருக்கும் உபவாசம், உள்ளத்தை உருக்கும் உபவாசம், அல்லது எப்படியும் சொல்லலாம், உபவாசம் உள்ளத்தை உருக்கும். சரிங்களா? அதான் நீங்கள் படிக்க போகிறோம். ஒரு ஜெபம் பண்ணுமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காமக்கு நன்றி. உலகை வெல்லும் உன்னத ஆயுதம் எது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, எங்களை கிறிஸ்தவ வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கென்று அக்கறை உள்ள ஆண்டவர், தனி கவனம் செலுத்துகிற பரலோகத்தின் தேவன், எங்களுக்கு தரக்கூடிய எல்லா பாடங்களுக்காக ஆண்டவரே, அம்சமான சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும். ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்து உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, கவன சிதறல் எங்களுக்கு ஏற்பட்டு சத்தியத்தை கவனிக்காமல் விட்டுவிடாதபடி கருத்தாய் கவனிக்கிற, தீவிரமாய் கேட்கிற கிருபைகளை எங்கள் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதியும். இணைந்திருக்கிற எல்லாரையும், அமர்ந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவர் தொடுவீராக. கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், நீர் பெருக நாங்கள் சிறுக உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகம் அப்படின்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் படித்தோம். சரிதானே? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். திருத்துவம் பாருங்களேன், பரலோக திருத்துவம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். குடும்ப திருத்துவம் கணவன் மனைவி பிள்ளைகள். அதே போல் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால், ட்ரினிட்டி ஆஃப் த நேச்சர், இயற்கையிலும் ஒரு திருத்துவம் இருக்கிறது. இயற்கையில் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை நீங்கள் அழகாக பார்க்கலாம். சரிங்களா? வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆவது அதிகாரத்தில், வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல நிறைய இடங்கள் ஆங்காங்கே இருக்கிறது. இயற்கையினுடைய திருத்துவம், இயற்கையிலும் இது மாதிரி ஒரு திருத்துவம் இருக்குது. அக்கினி கந்தகம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்னொன்று இருக்குது, அக்கினி கந்தகம். இந்த வசனத்தை நான் ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன். இயற்கையிலும் ஒரு திருத்துவம் இருக்கிறது. சரிங்களா? நான் உங்களுக்கு ஞாபகம் வரும்பொழுது உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஸோ தட் இஸ் த நேச்சர் ஆஃப் த ட்ரினிட்டி. இயற்கையிலும் ஒரு திருத்துவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கும் ஒரு திருத்துவம் இருக்கிறது. வேர்ல்ட்ஸ் ட்ரினிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. உலகத்துக்கும் ஒரு திருத்துவம் பாருங்களேன். அது மாதிரி ஈவில் ட்ரினிட்டி என்ன சொல்லுவாங்க, இதை வெளிப்படுத்தல வலு சர்ப்பம், மிருகம், கலதீர்க்கதரிசி அப்படின்னு பார்க்குறோம்ல. வலு சர்ப்பம், மிருகம், கலதீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 16-13 வாசிக்கிறோம். அதே போல தான் உலகம் என்பதற்கும் அதுக்கு கீழே ஒரு திருத்துவம் இருக்குது. அதான் என்ன தெரியுமா? படித்தாலும் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சிஸ்டர் ஜெஷில் என்ன சொல்கிறீங்க? 8-12 வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஓகே சிஸ்டர், இந்த வசனம் சொல்கிறீங்க, ஆனால் நான் வேறு படிச்சிருக்கேன். இயற்கையின் திருத்துவம்னு அக்கினி, ஓகே, புகை, கந்தகம் அப்படின்னு ஒரு 3 காரியங்கள் படித்த ஞாபகம் இருக்குது எனக்கு. சரிங்களா? அது எக்ஸாக்டாக அந்த வசனம் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு டைம் நம்ம அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், வாய்ப்புகள் வரும். சரி, இப்போ அதே மாதிரி உலகம் என்ற ஒரு விஷயத்தில் இருக்கிற திருத்துவம் என்னென்ன? அதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 15, 16, 17 வசனங்கள் படிக்கிறோம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. எலன் ஒயிட் அம்மையார் அப்படி எழுதுவாங்க. உலகம், அதுக்கு இருக்கிற திருத்துவம் இந்த 3: மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ஐயும் வைத்து தான் சாத்தான் என்ன செய்கிறான்? அநேகரை விசுவாசத்திலிருந்து கவிழ்த்து போடுகிறான்.
இந்த மூணையுமே அவன் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தான். வனாந்தரத்தில் அவர் 40 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது மூணையுமே அவன்கிட்ட கொண்டு வந்தான். சரிங்களா? எதெல்லாம் சொல்லலாம் பாருங்களேன். மாம்சத்தின் இச்சை எது? இந்த கல்லுகள், அதாவது கிரேவிங் ஃபார் ஃபுட்டு, உணவு காரியத்தில் உணவு கவர்ச்சி கொண்டு வந்தால மாம்சத்தின் இச்சை. ரெண்டாவது கண்களின் இச்சை என்ன? அதெல்லாம் காமிச்சு எல்லாம் உமக்கு நான் தருவேன், என்னை விழுந்து என்ன செய்யணும்? வணங்கணும். கண்களின் இச்சை. மூணாவது என்ன? ஜீவனத்தின் பெருமை. என்ன சொன்னா சாத்தான் ஆண்டவர்கிட்ட? நீர் மேலேருந்து கீழே குதியும், தூதர்கள் என்ன செய்வாங்க? உங்கள் கையில் தூக்கிட்டு போயிடுவாங்க. ப்ரைட் ஆஃப் லைஃப். அதாவது நான் கீழே விழுந்தேன்னா என்னையே தூக்கிட்டு போயிடுவாங்க, என்னைய தூதர்கள் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. ஒன்று வெளிப்படுத்தல் 9:12. ஓகே, வெளிப்படுத்தல் 9:12. 18. ஓகே, தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. நான் 8ஆம் அதிகாரத்தில் தேடிட்டு இருக்கேன். 9ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்கள். வெளிப்படுத்தல் 9:18. அந்த இயற்கையின் திருத்துவம், நேச்சர்ஸ் ட்ரினிட்டி, அக்கினி, புகை, கந்தகம் என்னும் இம்மூன்றினாலும் மனுஷரில் 1/3 கொல்லப்பட்டார்கள். தேங்க்யூ ஃப்ரான்சிஸ் சார். அக்கினி, புகை, கந்தகம். சரிங்களா? இப்படி எல்லா இடத்துலையுமே ட்ரினிட்டி இருக்குது. ஸோ அந்த வரிசையில் பார்த்து உலகத்துக்கு இருக்கிற திருத்துவம் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பார்த்தீங்களா? இந்த 3 விஷயத்துலையுமே 3 வழியாகவும் சாத்தான் சோதிச்சான். சரிங்களா? நீங்கள் பைபிளில் ஒரு பட்டியல் போடுங்களேன். இந்த 3 விஷயங்களையும் தனித்தனியாக பிரித்து இதன் அடிப்படையில் யார் யாரெல்லாம் விழுந்தாங்க அப்படிங்க போட்டு பாருங்க. லிஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். மாம்சத்தின் இச்சை, ஏசா சொல்லலாம்ல, ஏசா உணவு கவர்ச்சி அந்த மாம்சத்தின் இச்சையில் போகும். உணவு கவர்ச்சி, ஏசாவுக்கு அந்த இச்சை வந்துச்சு. கண்களின் இச்சையில் சிம்சோனுக்கு அந்த இச்சை வந்துச்சு. சிம்சோனுக்கு, தாவீதுக்கு. சரிங்களா? இப்படி பட்டியல் நம்ம என்ன செய்யலாம்? போட்டுக்கிட்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்போ கேள்வி என்ன அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தின் திருத்துவம் கவர்ச்சிகரமாக இருக்கிறதா? உலக கவர்ச்சியில் நாம் எங்கேயாவது சிக்குண்டு இருக்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். பிரியமானவர்களே, இப்படி சிக்குண்டவர்கள் அநேகர். இப்படி சிக்கிக்கொண்டவர்கள் என்ன செய்கிறது? சிக்குண்டிருக்கிறவர்கள் யார்? சிக்குண்டு எல்லாருமே தான் அப்படிதானே? எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தில் உலகத்தின் மாயையில் நாம் சிக்கியிருக்கிறோம். எப்படி வெளிவருவது? 3 உதாரணங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது ஆகாப் அரசன். அவன் சிக்கினானா? அவன் நல்ல ஒரு ராஜா. அவன் இஸ்ரவேலின் அரசன். அவன் திருமணம் பண்ணினது ராணி ஏசபேல். அவளை கல்யாணம் பண்ணான். 2 பேருக்குமே என்ன ஆசை? தேசத்தை கண்ட்ரோல் பண்ணணும், தேசத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். ராஜா ராணி எல்லாரும் தாங்கள் சொல்கிறத கேட்கணும், தாங்கள் சொல்லக்கூடிய தெய்வத்தை அவங்கெல்லாம் வணங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஜீவனத்தின் பெருமை அவங்களுக்கு இருந்துச்சு. ஆகாபுக்கும் ஏசபேலுக்கும் ஒரு விதத்தில் இவன் என்ன ஆகிட்டான்? மனைவிக்கும் அவன் அடிமையாகிவிட்டான். ஆகாப் மனைவி சொல் பேச்சு கேட்டு ஆடினவன் அவனை போல யாரும் இல்லைன்னு பைபிளில் வசனம் இருக்குது. 1 ராஜாக்கள் 21:25 வாசிக்கிறோம். இப்படி தேசத்தையே அவன் என்ன செஞ்சிட்டான்? தேவனை விட்டு விலக்கி விட்டான். அவன் மனைவி பக்கம் சாஞ்சான். மனைவி வந்து கணவனை மட்டுமல்ல, இஸ்ரவேல் தேசத்தையே பாழாக்கி விட்டாள்.
அப்போ ஆண்டவருக்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன செய்கிறார், எலியாவை அனுப்புகிறார். எலியாவை அனுப்பி எச்சரிப்பின் செய்தியை, நியாய தீர்ப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 21 1 ராஜாக்கள் 21 20ஆம் வசனம் பாருங்கள். 20ஆம் வசனம். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு அவன், கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். சரிங்களா? ஆண்டு என்ன சொல்றாரு? பொல்லாப்பை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். 25ஆம் வசனம் பாருங்க. தன் மனைவியாக ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. He sold himself to sin. பாவத்திற்கு ஆகாப் தன்னை விற்று போட்டான். அப்போ அவனுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் ஆண்டு கொடுக்குறாரு அப்படின்னா, நாய்கள் என்ன செய்யும்? உன் ரத்தத்தை நக்கும். ஏசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்னும் அப்படின்னு ஆண்டவர் எலியா மூலமாக சொல்லிட்டார். இந்த அதிகாரத்தில் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 21 வசனம் 23 24 இதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்போது பயங்கரமான நியாய தீர்ப்பு இல்லை? ஒரு மனுஷன் செத்து போயிட்டான், அது ஒரு ராஜா, அவன் செத்து அவன் மாம்சத்தை ஒரு நாய் தின்னுது அப்படின்னா அது எவ்வளவு கேவலம். புரியுதுங்களா? இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? 21 அதிகாரத்தில் 26 பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்தி விட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். 27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது, எலியா மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டபோது, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேலே இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஜீவனத்தின் பெருமையில் இந்த கணவன் மனைவி 2 பேரும் காணாமல் போயிட்டாங்க. அப்போது எலியா மூலமாக ஆண்டவர் உணர்த்துறாரு. So the speech of Elijah made sense to Ahab. எலியா ஆவியானவரை கொண்டு பேசின விஷயம் இந்த ஆகாப் உள்ளத்திலே உணர்த்துதலை உண்டாக்கியது. அவன் என்ன பண்ணான் பாருங்க, என்ன செஞ்சான்? இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலை படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். ஆகாப் பற்றி ரொம்ப திவ்யமாக பேசுகிற பகுதி இது ஒன்று மட்டும்தாங்க பைபிளில். அவனை குறித்து தெய்வீகமாக, அவனை குறித்து திவ்ய பாணியிலே பேசப்படுகிற ஒரே இடம் இது ஒன்று மட்டும்தான். அவன் என்ன பண்ணானா? தாழ்மையாய் நடந்து கொண்டான். உபவாசம். இந்த உபவாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா? இட்ஸ் எ ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். உபவாசம் இருக்கிறது என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற ஓர் உன்னதமான ஆவிக்குரிய அனுபவம். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது பாருங்களேன். 28-29. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியன் ஆகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? ஆண்டு உள்ளமே உருகிருச்சு பாருங்களேன். அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அதாவது ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஒரு கடுமையான நியாய தீர்ப்பு கொடுத்தாரு. அவன் சந்ததியவே ஆண்டவர் 21ஆம் வசனம் பாருங்க. நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து அப்படின்னு ஆண்டு சொல்றார். உன் சந்ததியை என்ன செஞ்சிருவேன் நான், அதாவது சுவரில் நீர் விடுறதுக்கு நாய் கூட இல்லாத அளவுக்கு ஆக்கிடுவேன் அப்படின்னார். இந்த ஆகாப் இப்படி தன்னை தாழ்த்தி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணதுனால ஆண்டு சொன்னார், இதை அவன் காலத்தில் செய்யாமல் யார் காலத்தில் செய்வேன்?
அவனுடைய குமாரன் நாட்களில் அதை அவன் மீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். இந்த ஆகாப் இப்படி தாழ்மையாக உபவாசம் இருந்தார். இட் வாஸ் நாட் ஃபார் லாங். அது நீடிக்கலை. அது நெடுநாள் என்ன செய்யலை, நீடிக்கலை. அவன் முழுமையாக மனம் திரும்பலை. இட் வாஸ் ஃபார் டைம் பீயிங். இட் வாஸ் ஜஸ்ட் அ மொமெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏதோ அந்த டைமுக்கு மாத்திரம், அந்த நேரத்துக்கு மாத்திரம் அவன் இப்படி இருந்தான். திரும்ப அந்த ஏசபேல் என்ன மந்திரம் ஓதுனால தெரியல, திரும்ப என்ன பண்ணிட்டான், அவன் மறுபடியும் அவன் போயிட்டான். ஆனால் பாருங்களேன், இந்த ஒரு சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல அவனை பார்த்து ஆண்டவர் அவனுடைய அந்த செயல், தன்னை தாழ்த்தின அந்த செயலை ஆண்டவர் பார்த்து எலியாட்ட சொல்கிறார், எலியா பார்த்தியா அவன் எப்படி தன்னை தாழ்த்தினான் அப்படின்னு ஆண்டவர் அவனை குறித்து, ஆகாபை குறித்து சொல்லுகிற அளவுக்கு அவருடைய உள்ளம் உருகும்படி செய்தது எது தெரியுமா? அவன் இருந்த உபவாசம். சரிங்களா? ஜஸ்ட் அ லெசன், நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடம். எங்கே பெருமை இருக்கோ அங்கே தாழ்மை இருக்காது. சரிங்களா? பெருமை இருக்கிற இடத்துல தன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்க மனசு வராது. சரிங்களா? ஆனால் அப்படி தான் இருந்தான் அந்த ஆகாப். ஆனால் அவனும் என்ன செய்கிறான், அவன் தன் தலையின் மேல் சாம்பலை அள்ளி போட்டுக்கொண்டு ரெட்டுடுத்தி ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். இந்த இடத்துல சாம்பல்ன்ற வார்த்தை இல்லை, ஆனாலும் ரெட்டு உடுத்தி தாழ்மையாய் நடந்து கொண்டான் அப்படின்னாலே பழைய ஏற்பாட்டில் என்னதான், அது சாம்பல் உள்ள ரெட்டு சாம்பல் எல்லாம் உள்ளே சேரும். இவ்வளோ பெரிய அரசன் எப்படி தன்னை தாழ்த்தினான். இது ஆண்டவருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. பாருங்க, ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பில் கொஞ்சம் ஒரு மாற்றம் கூட கொண்டு வரார். அவன் டைமில் செய்ய மாட்டேன், அவன் குமாரன் நாட்களில் உள்ளத்தை உருக்கும் உபவாசம். இந்த உலகத்தில், உலகம் என்ற விஷயத்தில் இருக்கிற இந்த ஜீவனத்தின் பெருமை இவங்கிட்ட இருந்துச்சு. சரிங்களா? அவன் அதை நிரந்தரமாக வேறறுக்க அவன் என்ன செய்யலாம், ஆண்டவரை சார்ந்திராமல் போய்விட்டான். கடைசியில் அவன் முடிவு எளிய சொன்ன மாதிரி தான் ஆச்சு. ரெண்டாவது பாருங்களேன், பவுல் பற்றி பாஸ்ட் பேசிகிட்டு இருந்தாங்க. பவுல் உலக கவர்ச்சி, அவருக்கும் அதிகார போதை, கடிதத்தை வாங்கிட்டு போகணும், எல்லாம் அடித்து நொறுக்கணும், சபைகளை பாழாக்கணும், கிறிஸ்தவர்களை துவம்சம் செய்து அவர்களை கொன்று குவிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி வேகம் எல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. சரிங்களா? அதுவும் ஜீவனத்தின் பெருமைன்னு சொல்லலாம், மாம்சத்தின் நிச்சயம் சொல்லலாம். பழி வாங்குதல், கோபம் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளில் வருது இல்லை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படிச்சோன்னா இந்த பழி வாங்குதல், கோபங்கள், சண்டைகள், பொறாமைகள், சரிங்களா, இதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. மாம்சத்தின் நிச்சை பவுல்ட்டையும் சவுல்ட்டையும் இருந்துச்சு. ஆனால் பாருங்களேன், ஆண்டவர் இந்த சவுலை தொட்டார். அவனை ஆண்டவர் தொட்ட உடனே அவன் ஆரம்பமே எப்படி தான் இருந்துச்சு, அவன் ஊழியத்தை உபவாசத்தில் தாங்க ஆரம்பித்தான். அப்போஸ்தலர் 9 வாங்க, அப்போஸ்தலர் 9ஆவது அதிகாரம். அதான் பவுலினுடைய அந்த ஆரம்ப கிறிஸ்தவ அனுபவம். அப்போஸ்தலர் 9 என்ன வாசிக்கிறேன் பாருங்க. 9:9 அவன் 3 நாளாய் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். 3 நாள் உபவாசம். சரிங்களா? என்ன செஞ்சார் உபவாசத்தோட? 11ஆம் வசனம் பாருங்களேன். 11ஆம் வசனம் 11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு, ஸ்ட்ரைட் ஸ்ட்ரீட், நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தனாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த வசனத்தை அப்படி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கும் தெரியுமா? பிஹோல்டு. அந்த வார்த்தை இங்கிலீஷில் இருக்காது, சாரி தமிழில் இருக்காது.
ஆங்கிலத்தில் தான் இருக்கும் பாருங்களேன். அந்த வசனத்தை படி ஆங்கிலத்தில் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கவா? And the Lord said unto him, Arise and go into the street which is called Straight, and inquire in the house of Judas for one called Saul of Tarsus, for behold, he prayeth. தமிழ் இல்லைல்ல, அந்த behold இல்லைல்ல, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லார், இதோ அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவருக்கே ஆச்சரியம். புரியுதுங்களா? அவன் என்ன செய்யறான்? இந்த சவுல் உபவாசத்தோடு ஜெபம் பண்றான். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இதோ அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இப்போ பாருங்க, இந்த சவுல் உபவாசத்தோடு தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். நான் அனுதினமும் சாகிறேன்னு சொன்னார்ல, இந்த வசனம் படித்தோம்ல, அனுதினமும் சாகிறேன். அது இதுதான். எது? 1 கொரிந்தியர் 9:27 வாங்க. 1 கொரிந்தியர் 9:27 சொல்கிறாரு, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரிங்களா? அதான் பவுலினுடைய அந்த சுய மறுப்பின் குணலட்சணம். That was the character of Paul's self-denial. தன்னை அவர் ஒருத்தர் ஒடுக்கினார். பாட்டு பாடுவோம்ல, உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுது பார்த்தீங்களா? மற்றவர்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி. அதாங்க இந்த ஃபாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், உபவாசிக்கிற அனுபவம். இது ஏதோ அவருடைய சொந்த முயற்சின்னு நினச்சிடக்கூடாது. ஏதோ சொந்த முயற்சியில் இதெல்லாம் செஞ்சார் அப்படின்னு கிடையாது. தன்னுடைய சுயநீதியின் அடிப்படையில் அவர் செய்தார் அப்படின்லாம் இல்லை. சரிங்களா? that was his regular spiritual practice. பாருங்களேன், அவரோட சொந்த முயற்சி கிடையாது, தேவனை சாரும் பயிற்சி. தேவனை சாரும் பயிற்சி. பாருங்களேன், அப்போது 1 அப்போஸ்தலர் 9 படித்தோம். ஆரம்பமே உபவாசத்தில் தான் ஆரம்பிக்கிறாரு. 1 கொரிந்தியர் 9 சொல்கிறாரு. அங்கே என்ன சொல்கிறாரு? மற்றவங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன், நான் வீணாக போயிடக்கூடாது, நான் ஆகாதவனாக போயிடக்கூடாது, நான் விருதாவாக போயிடக்கூடாது, எல்லாருக்கும் சத்தியங்களை நான் சொல்லிட்டு வரேன், நான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். ஆகவே என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஐ பிரிங் மை பாடி. ரொம்ப ஆங்கிலத்தில் அழகாக இருக்கும் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 9:27 வாசிக்கிறோம். But I keep under my body and bring it into subjection, lest that by any means, when I have preached to others, I myself should be a castaway. நானே புறக்கணிக்கப்பட்டவனா, தள்ளப்பட்டவனா போயிடக்கூடாது. ஆகவே நான் என்னென்ன பேசுகிறேனோ அதனை வாழ்க்கையில் செய்கிறேன். அதுக்காக என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவை போல் வளருவது என்றால் உலக கவர்ச்சியில், உலக ஆசைகளிலே மூழ்கி உழன்று போவது கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா, செல்ஃப் டினையல், சுயத்தை மறுப்பது. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்டன் ஒயிட் எழுதுவாங்க டிசர்வேஜஸ் புத்தகத்தில், இவங்களின் வாஞ்சையில் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்த 3 முக்கியமான விஷயங்கள்: செல்ஃப் சாக்ரிஃபைஸ், செல்ஃப் சரண்டர், செல்ஃப் டினையல். சுய தியாகம், செல்ஃப் சாக்ரிஃபைஸ்; செல்ஃப் சரண்டர், சுய அர்ப்பணிப்பு; 3வது செல்ஃப் டினையல், சுய மறுப்பு. இந்த 3 தான்
கிறிஸ்துவின் வாழ்க்கையில் முக்கியமாய் காணப்பட்ட நற்காரியங்கள் அப்படின்னு எழுநூற்று ஒரு இடத்துல எழுதிப்பாங்க இவங்களின் வாஞ்சி. பாருங்கள், அந்த செல்ஃப் டினையல், சுய மறுப்பு இருக்கா? சுய மறுப்புன்னு என்ன? எனக்கு ஆகாரம் வேண்டாங்க, நான் இன்றைக்கி ஜோம் பண்ண போகிறேன். ஆண்டு எப்படி சொல்லிக்கிறேன்? ஏசாயா 58 உபவாசம் இருந்தால் அந்த ஆகாரத்தை கொண்டு போய் கூட யார் கொடுத்துடணுமா? ஏழை எளியோர் கொடுத்துடணும். சரிங்களா? அப்போது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த சுயம், இந்த உலகம் என்ன செய்யும்? வேலை செய்யும். கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் அப்பப்போ மேலே வரும். சரிதானே? மேலே வரும், கோபம் வரும், எரிச்சல் வரும். சரிதானே? பாகுபாடுகள், வித்தியாசம் பார்க்கறது, இது எல்லா காரியங்களும் மட்டும் இருக்கும். ஆனால் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இன்னொரு வசனம் பாருங்களேன். பவுல் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 11:27 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:27 வசனம் என்ன சொல்கிறாரு? பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை என்னது? அநேக முறை உபவாசங்களிலும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பவுலுடைய பழக்கம் என்னங்க? அவருடைய ஆவிக்குரிய பழக்கம், ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் என்ன? அநேக முறை உபவாசங்கள் இருக்கா? ஏன் நம்ம சனிக்கிழமை வைக்கிறோம் தெரியுமா? என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு பாஸ்டர் சனிக்கிழமை உபவாசம் வைக்கிறீங்க? ஏன் தெரியுமா? இந்த மக்களை விட்டா ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரமாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த கூட்டம் நாளைக்கு இருக்காது. ஐம் ஷியோர். நான் நிறைய பெரிய பெரிய சபைகள்லாம் பார்த்துட்டேன். வெப்பேரில் பார்த்துட்டேன், தாம்பரத்தில் பார்த்துட்டேன், நிறைய சர்ச்சஸில் பார்த்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை வைங்க, 2 பேர் 3 பேர் வருவாங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நமக்கு வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, துணி துவைக்கணும், சமைக்கணும், சாப்பிடணும் அப்படின்னு வாரத்தில் ஒரு நாள் தான். அன்றைக்கி உபவாசம் வச்சுவிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வரமாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எங்கெங்கே அந்த சுய மறுப்பு, அதனால தான் சனிக்கிழமை வைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்படி சனிக்கிழமை வைக்கிற ப்ராக்டிஸ் செங்கல்பட்டு சர்ச்சிலையும் சனிக்கிழமை தான் வைப்பேன். ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரமாட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்ல வரேன்னா, உபவாசம் என்ற ஒரு ஆவிக்குரிய ஒரு செயல் இன்றைக்கி அட்வென்டிஸ்ட் திருச்சபைகள்லாம் கிடையாது. அட்வென்டிஸ்ட் திருச்சபைகளில் கிடையாது. அது ஒரு பாராட்டுக்குரிய, அதை மெச்சி பின்பற்றக்கூடிய ஒரு ஆவிக்குரிய காரியமாக நம்முடைய திருச்சபைகளில் அநேகர் அதை பெரிதுபடுத்தி, அதை முக்கியப்படுத்தி அதை போற்றுவது கிடையாது. சரிதானே? பிரியமானவர்களே, ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்த்தீங்களா எப்படிங்க ஜெயிச்சார் பவுல்? எப்படி ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா, அவர் முற்றிலும் கிறிஸ்துவ சார்ந்திருந்தார். சரிதானே? கிறிஸ்துவை சார்ந்து அவரோடு உறவாடி தேவனோடு நேரம் செலவிட்டு அனுதினமும் சாகிற அனுபவத்தில் அவர் வளர்ந்தார். நாட் ஐ பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தில் அவர் வளர்வதற்கு எது காரணமாக இருந்துச்சுன்னா, அவர் தன் சரீரத்தை ஒடுக்கி என்ன செஞ்சார்? கீழ்ப்படுத்தினார். சரிங்களா? இது ஒரு 2வது உதாரணம். முதலாக பார்த்தோம், 2வது பவுல், 3வது அந்த காரியத்தை சொல்லி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். யோனா சம்பவம், நினிவே சம்பவத்தில் இவர் போய் யோனா பிரசங்கம் பண்ணிட்டார். என்ன பண்ணிட்டாங்க ஜனங்கள்லாம்? ராஜா முதற்கொண்டு நினிவேயின் ராஜா துவங்கி யாரெல்லாம் உபவாசம் இருந்தான்? ஆடு மாடுகள் கூட உபவாசம் இருந்துச்சான். ஆடு மாடுகள் கூட இருக்குல்ல, யோனா 3வது அதிகாரம் படிச்சு பாருங்க. ஆடு மாடுகள் கூட தண்ணி குடிக்கல, எதுவும் சாப்பிடல. ஆண்டவர் பார்த்தாரு பாருங்களேன். ஆண்டவர் பார்த்தாரு. யோனா 3வது அதிகாரம் 10ஆம் வசனம். யோனா 3வது அதிகாரம்
10ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். இன்னும் 40 நாள் செல்லும், நினிவே என்ன ஆயிரும்? கவிழ்க்கப்படும். பிரசங்கம் பண்ணிட்டு யோனா உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். என்ட்ரன்ஸில் போய் சிட்டி கேட்டில் போய் உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறார். ஏதாவது வானத்திலேருந்து அக்கினி, புகை, கந்தகம், அந்த இயற்கையின் திருத்துவம் கீழே இறங்குமா, இறங்கி இந்த நினிவே பட்டணத்தை எரித்து சாம்பலாக்கும். அப்போ நான் சொன்னது உண்மைதான், நான் தான் ட்ரூ ப்ராஃபட், நான் உண்மையான தீர்க்கதரிசி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இந்த விஷயம் நடக்குமான்னு அவன் பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் தேவன் உள்ளம் உருகினார். தேவன் உள்ளம் உருகினார். அவருக்கு உள்ளம் உருகிருச்சு. இந்த ஜனங்கள்லாம் பாரு, ஆடு மாடுகள் முதற்கொண்டு அந்த ராஜால இருந்து ஆடு மாடுகள் வரைக்கும் எல்லாம் உபவாசம் இருந்து மனம் திரும்பிட்டாங்களே. இந்த நினிவே நகரம் மகா பயங்கரமான பாவங்கள் நிறைந்த நகரம். அந்த நகரத்தின் கொடுமையை பற்றி நீங்கள் படிக்கணுமா? நாகும் படிங்க. நாகும் இருக்குல்ல பைபிளில், நாகும் தீர்க்கதரிசி. நாகும் படிங்க. அந்த நாகும் படிச்சிங்கன்னா இந்த நினிவே எவ்வளோ மோசமான நகரம்னு அங்கே இருக்கும். சரிங்களா? யோனா பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, நினிவே பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நாகும் படிக்கணும். ஒரே ஒரு வசனமான படிக்கலாமா? அப்படி என்ன இருக்குது நாகும்லன்னு? நாகும் 3:1 என்ன சொல்லி பாருங்க. 3:1 இரத்தப்பழிகளின் நகரத்திற்கு ஐயோ. நினிவே எப்படிப்பட்ட நகரம்? நினிவே எப்படிப்பட்ட நகரம்? 1ஆம் வசனம் அப்படி தான் தொடங்கு. 1:1 அப்படி தான் தொடங்கு பாருங்க. நாகும் 1:1 நினிவேயின் பாரம். சரிங்களா? 1:1 இருக்க நாகும். அந்த நாகும் புஸ்தகம் முழுக்க நினிவே பற்றி தான் பேசுது. 3:1 சொல்லுது அது இரத்தப்பழிகளின் நகரம். அப்படி ஒரு நகரங்க. நிறைய கொலைகள், அக்கிரமங்கள் எல்லாம் நடக்கும் நினிவே. அதனால தான் ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பு செய்தி அனுப்பினார், நினிவே நான் கவிழ்க்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டு கவிழ்த்தாரேன்? ஆண்டவர் கவிழ்ந்துட்டார். சரிதானே? ஆண்டு என்ன செஞ்சுட்டாரு? அவர் கவிழ்ந்துட்டார். ஏன் தெரியுமா? இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் உள்ளம் உருகிட்டார். தேவன் உள்ளம் உருகினார், யோனா இருதயம் இறுகினான். அப்படி தானே? யோனா உருகினார், தேவன் உருகினார். யோனா என்ன பண்ணிட்டான்? அவனுக்கு இறுகிருச்சு. நான் என்ன பிரசங்கம் பண்ணேன், இவர் என்ன பண்ணுறாரு? என்னை இந்த பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டு இவர் பார்த்தா நான் சொன்னதுக்கு மாறாக ஏட்டி போட்டியாக நடக்கிறார். இவர் சொன்னதெல்லாம் கேட்டு பிரசங்கம் பண்ணலாமா அப்படின்னு இவனுக்கு வெறுப்பு வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு. அப்போ என்ன சொன்னான்? நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலம்னு சொல்லிட்டான். பாருங்களேன், இந்த 3 உதாரணங்கள். ஆகா விஷயத்தில் ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார், உள்ளம் உருகினார். பவுல் விஷயத்தில் பார்த்தாரு, அனனியாட்டு சொல்கிறார், எப்பா பார்த்தியா அவன் இதோ இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான், உபவாசம் 3 நாள் ஒன்றும் சாப்பிடல, குழநாய் போயிட்டான், 3 நாள் கண்ணு தெரியல. அவன் அகர்வாளுக்கும் வாசன் கேட்க போகலை, வாசனை கேட்க போகல, கண்ணு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கண்ணு தெரியல அப்படின்னா அவன் கண் பார்வை திரும்ப பெறுவதற்காக முயற்சியெல்லாம் பண்ணலை. சவுல் என்ன பண்ணுறான்? 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டருக்கே ஆச்சரியம், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அப்படின்னு சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ தான் சொன்னார் அப்போஸ்தலர் 9:15 இவன் சொன்னான், அனனியா ஆண்டவரே இவன் இப்படி அவனை பற்றி இப்படிலாம் கேள்விப்பட்டான் அப்படிலாம் கேள்விப்பட்டேன்னு சொன்னான். ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு அனனியாட்ட, நீ போ. அப்படி தானே சொன்னார்? அப்போஸ்தலர் 9:15 படித்து பாருங்கள். நீ போ, இவனை நான் என்ன செய்ய போகிறேன்? இஸ்ரவேலருக்கும் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஆண்டவர் பவுலை வல்லமையாக பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, அப்போ அவனுடைய உபவாச ஜெபத்தை பார்த்து ஆண்டவர் அப்படியே உருகி, இந்த தாழ்மை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்படும் பொழுது ஆண்டவர் நினைச்சுவார், நம்ம விடுவிப்பாருங்க. யாக்கோபு 4:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார்.
ஆண்டவர் ஆகாபை உயர்த்தியிருப்பார், அவன் அரைகுறையாக போயிட்டான். பவுலை உயர்த்தினார். நினிவே பட்டணத்தை ஆண்டவர் என்ன செய்யலை? அழிக்கலை. சரிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உபவாசம் என்ற அனுபவம் நம்மை இருதய ஆராய்ச்சி செய்வதற்கும், சர்ச்சில் கூடி பண்ணுறது நான் சொல்லலை, அதுவும் ரைட்டு தான், பர்சனலாக தனிப்பட்ட முறையில் அல்லது குடும்பமாக உபவாசம் இருந்து ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இந்த நாட்களில் அதிகமாக தேவை. சரிங்களா? காலையில் படித்தோம்ல, ஜோப்ஸ் சில்ட்ரன் they were partying but Job was praying. அப்படி தானே? யோபுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே பார்ட்டி, விருந்து, அதில் தான் நாட்டம். யோபுக்கு எதில் நாட்டம்? தன் பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணணும், அதில் நாட்டம். சரிங்களா? பிரியமானவர்களே, நாம் தேவனிடத்தில் அப்படி நெருங்கி சேர்வதற்கு என்ன செய்யணும்? நம்மை தாழ்த்தணும். உபவாசம் என்பது தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற அனுபவம். சரிங்களா? அதை தான் ஆகாப் செஞ்சார். அதை உறுதியாக அவர் பின்பற்றவில்லை. பவுல் செய்தார். அநேக முறை உபவாசங்களிலும் அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி தான் இருந்துச்சு. தேவன் இந்த பவுலை வல்லமையாக பயன்படுத்தினார். கடற்கரையில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். கடற்கரையில் மெரினா பீச் இந்த மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா குரங்காட்டிகள் இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு குரங்கு வச்சுருப்பாங்க. இந்த குரங்கு வச்சு நிச்சயவாங்க ஆட்டங்காட்டி காசு சம்பாதிப்பாங்க. சில நேரம் பாருங்களேன், இந்த குரங்காட்டி கொஞ்சம் பிஸியான உடனே இந்த குரங்கு என்ன செஞ்சிடும்? ரொம்ப ஓவராக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடும். இதை கவனிக்கிற அந்த குரங்காட்டி என்ன பண்ணுவான் தெரியுமா? என்ன செய்வான் தெரியுமா? கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுருப்பான், தலையில் ஒரு அடி போடுவான் பாருங்க. இந்த குரங்கு என்ன செஞ்சிடும்? அப்படியே உட்காந்துரும். நமக்குள்ளேயும் ஒரு குரங்கு இருக்குது. சரிங்களா? அவர் சொன்னார் கேயாசின்னு சொன்னார். சரிதானே? நமக்குள்ளேயும் ஒரு கேயாசி இருக்கிறான். நமக்குள்ளேயும் இந்த குரங்கு இருக்குது. இந்த குரங்கு என்ன செய்யும்? அப்பப்போ என்ன செய்யும்? தாவிக்கிட்டே இருக்கும். சரிதானே? மரம் விட்டு மரம் தாவிக்கிட்டே இருக்கும். எங்கடா பழம் கிடைக்கும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தான் நம்முடைய மாம்சம். அந்த கோலை வச்சு ஒரு அடி அடித்த உடனே, அந்த குரங்காட்டி அடித்த உடனே இந்த குரங்கு என்ன பண்ணிடும்? உட்காந்து ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர், அந்த குரங்கு இருக்க நமக்குள்ள ஆட்டம் காட்டுகிற இந்த மாம்சம், இச்சைகள், இதெல்லாம் துள்ளிக்கிட்டே இருக்கும். இந்த உபவாசம் என்ற கோலை வச்சு என்ன செய்யணுமா? ஒரு அடி தலையில், அந்த குரங்கு தலையில் நச்சுன்னு அடிக்கணும். அடிச்சோன்னா குரங்கு என்ன செஞ்சிடும்? உட்காந்து. சரிங்களா? அதாவது என்னென்னா, தேவனுடைய சமூகத்தில் அவ்வப்பொழுது நம்மை தாழ்த்தி அமர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் வளர்ச்சியை, முன்னேற்றத்தை அவ்வப்பொழுது என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்கணும். அதுக்கு நேரம் எடுக்கணும். நல்லா எப்படி விருந்து கொண்டாடுவதற்கு, நல்லா சாப்பிட்றதுக்கு பிளான் நிறைய பண்ணுறோமோ, அதே மாதிரி உபவாசம் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பிளான் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அதுக்கும் பிளான் பண்ணணும். பண்ணுறோம் நம்ம பிளான். ஃபீஸ்டிங் பக்கா பிளானிங் இருக்கும். ஃபாஸ்டிங் ஒரு பிளானுமே கிடையாது. சரிதானே? பிளானிங்கே கிடையாது. அதனால தான் உலகம் நம்மளை என்ன செஞ்சிருது? கவர்ந்து கொண்டு நம்மை கொள்ளை கொண்டு போகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உலகத்தை வெல்லும் உன்னத ஆயுதம். ஒரு பக்கம் உலகம் இருக்குங்க, இன்னொரு பக்கம் உன்னதம். உலகம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்கள், பணம், பதவி, அது இது, உணவு, கவர்ச்சி, எல்லாமே, நகை நட்டு எல்லாம். உன்னதம் அப்படின்னா என்ன? உன்னதம்னா பரலோகம். பரலோகத்துக்கு இன்னொரு பேர் உன்னதம். சரிங்களா? உன்னதம்னா பரலோகம். உலகம் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு? உன்னதம் இருக்கிறது. இந்த உலகம் என்ன செய்யுது? நம்மை கவர்ந்து இழுக்கிறது. உன்னதம் என்ன செய்கிறது? பரலோகம் நமக்கு அவ்வளோ அட்ராக்டிவான பரலோகம் கிடையாது. பரலோகம் ரொம்ப அட்ராக்டிவாக இல்லை, கவர்ச்சிகரமாக இல்லை. பரலோகம்
ஆனால் உலகம் பாருங்கள் ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது. ஆமாம் தானே? இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிறவங்க, ஒரு பக்கம் உலகம், இன்னொரு பக்கம் உன்னதம். என்ன செய்யணும்? இந்த பக்கம் போகிறதா, உலகம் பக்கம் போகிறதா, உன்னதம் பரலோகம் பக்கம் போகிறதா? என்ன செய்கிறது? பிரியமானவர்களே, அங்கே தாங்க நாம் நம்மை தாழ்த்துகிற அனுபவம் வர வேண்டும். வழங்குதா உங்களுக்கு? நம்மை தாழ்த்தி, நம்முடைய ஆத்துமாக்களை தாழ்த்தி, அஃப்ளிக்டிங் த சோல்ஸ், ஆத்துமாக்களை வருத்துவது. அதுதான், அப்படி தான் பாவ நிவாரண நாளில் படிப்போம். ஆத்துமாக்களை வருத்துவது, அஃப்ளிக்டிங் த சோல்ஸ், ஆத்துமாக்களை வருத்தி, ஆத்துமாக்களை தாழ்த்தி ஜெபிக்கிற அனுபவம். இது நமக்கு தேவை. எனக்காவது ஆண்டவரே எனக்கு கோவம் ரொம்ப ரொம்ப வருது, உபவாசம் இருக்க போகிறேன், இருந்திருக்கிறோமா? எனக்கு இச்சை இருக்க ஆண்டவரே, உணவு விஷயத்தில் அல்லது ஒரு நபர் மேலே அல்லது ட்ரெஸ்ஸில், நகையில், பணத்தில் இச்சை இருக்கிறது, இதுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போகிறேன், இருந்திருக்கிறோமா? இருந்திருக்கம்மா? யோசித்து பாருங்களேன். இல்லை. நான் உபவாசம் இருந்தால் எதுக்கு தான்? உபவாசம் இருந்தால் எதுக்கு தான்? சீட்டு கிடைக்கணும், நோட்டு கிடைக்கணும், அப்படி தானே? நமக்கு விசா கிடைக்கணும், அப்படின்னு இது நடக்கணும், அது நடக்கணும், பாஸ் ஆகணும், ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், இதுக்கு தான் உபவாசம். அப்படி தான் போயிட்டுருக்கு. உண்மை தானே? நம்மகிட்ட இருக்கிற பலவீனங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு உபவாசம் இருந்தது இல்லை. பிரியமானவர்களே, அப்போ அந்த உலகத்தை ஜெயிக்கிறது எப்படின்னா, ஆண்டோட சமூகத்தில் அவ்வப்போது நேரம் எடுத்து நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதாங்க உபவாசம். இவர் சொல்கிற பார்த்தா சாப்பிடவே முடியாது போல அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. அப்படிலாம் நான் சொல்லலை. சரிதானே? எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, இருக்குல்ல? புசிக்க ஒரு காலம் உண்டு, புசியாது இருக்க ஒரு காலம் உண்டு. There's a time for feasting and also there's a time for fasting. விருந்துக்கும் நேரம் இருக்குது, உபவாசத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம அதிகமாக நெருங்கி சேர, நம்ம எவ்வளவுக்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டுமோ அவ்வளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? திட்டமிட்டு செயல்படும். பிரியமானவர்களே, நம்ம தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்களாக போயிடாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு சமீபமானவர்களாக நம்ம இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் படித்து பாருங்கள். நிறைய இடங்களில் அப்போஸ்தலர் ஆதி திருச்சபையார் உபவாசம் இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்படி தான் இருக்கும். அப்போ ஆதி திருச்சபை அப்படின்னா இந்த திருச்சபை அப்படி தான் இந்த கடைசி நாட்களில் நாம் செயல்படும். ஆகவே உலகை வெல்லும் உன்னத ஆயுதம் எது அப்படின்னா, ஆண்டவருக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தி செய்கிற உபவாச ஜெப வாழ்க்கை. இல்லை நம்ம ஆண்டவருடைய பலத்தினால் வளரும் பொழுது ஆண்டு நம்ம என்ன செய்வார்? நம்மையும் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றுவார். அது தேவனால் மட்டும்தான் கூடும். இந்த உபவாசம் இருக்கிறதுலையும் பெருமைப்பட்டுறக்கூடாது, அதை பெருமையாக சொல்லிடக்கூடாது. இன்றைக்கி நான் உபவாசம் அப்படின்னு ஊரெல்லாம் தம்பட்டம் அடிக்க கூடாது. ஆண்டு சொல்லியிருக்காரு, உனக்கும் யாருக்கு தான் தெரியணும்? அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவுக்கு தான் தெரியணும். அப்படி செய்தால் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அதனால் உபவாசம் இருக்கிறத ஊரெல்லாம் சொல்லி பப்ளிசிட்டி பண்ணி அது கிடையாது. சரிங்களா? இது ஒரு முறையான ஒழுங்குமுறையான கிறிஸ்தவ அனுபவம், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அனுபவம். ஆகவே அப்படி தான் அநேகர், பவுல், பேதுரு, இயேசு கிறிஸ்து, மோசே, இவங்கெல்லாம் பின்பற்றி இருந்திருக்கிறான். இவங்கெல்லாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள். ஏன் நாம் அந்த வழியில் போன்றதுக்காக தேவன் இந்த சாட்சிகளை வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய சாயலில், கிறிஸ்துவின் குணத்தில் நம்ம ஒரு நாள் வளர நம்மை தாழ்த்தி, ஆத்துமாக்களை தாழ்த்தி ஒப்படைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இந்த 2024ஆம் ஆண்டிலே திருச்சபையாக முதல் முறையாக நாங்கள் எல்லாரும் உபவாசத்தோடு கூடி இந்த சிறப்பு முழு நாள் உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர்கள் கொடுத்த நல்ல வாய்ப்புக்கு நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உலக கவர்ச்சிகளினால், உலகம் என்ற வெளிப்புறமான எதிரியின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு, சத்தியத்தின் பாதையை விட்டு தடம் புரண்டு போனவர்கள் எத்தனையோ பேர் வேதாகமத்தில். ஆண்டவரே, சிம்சோன், ஏசா, தேமா, யூதாஸ், இப்படி எத்தனையோ பேரை நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே, அதே சமயத்தில் ஜெயம் கண்ட பவுல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகியோரையும் நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஜெயம் கொண்டவர்களின் அடிச்சுவடைகளை பின்பற்றி நாங்களும் ஜெயமுள்ள கிறிஸ்தவர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நாங்கள் உம்மோடு நெருங்கி சேர்வது எங்களுக்கு தாகமாகவும் எங்களுடைய வாஞ்சையாகவும் மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இது எங்களுடைய சுய பலத்தினாலே செய்துவிடலாம், எங்களுடைய சொந்த முயற்சியினாலே இதை நாங்கள் கைகூடி வர பண்ணலாம், எங்களுடைய சுய புத்தியினாலே இதெல்லாம் நாங்கள் செய்து விடலாம் அப்படின்னு நினச்சிடாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை சார்ந்து ஆண்டவர் உம்மோடு நெருங்கி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று வேதத்தில் படித்தோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்திருப்பான் என்றும் அதே 1 யோவான் 2:17 வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக ஆண்டவர்களை மாற்றுங்க. தகப்பனே, அநேக நேரங்களிலே சுய சித்தம் செய்கிறவர்களாகவே நாங்கள் முன்னேறி செல்கிறோம். கிறிஸ்துவிடம் சுய சித்தம் கொஞ்சம் கூட இல்லை என்று நாங்கள் பைபிளில் படிக்கிறோம். ஆண்டவரே, எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் செய்தார், நாங்களும் அப்படி மாற அப்பா எங்களுக்கு கிருபைகளை தாரும். தேவனுக்கு பிரியமானவைகளையே எப்போதும் செய்கிறவர்களாக எங்களை மாற்றும். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற கேயாசி, எங்களுக்குள்ளே இருக்கிற குரங்கு, ஆண்டவரே, இதை நாங்கள் கண்டறிந்து ஆண்டவரே இந்த உலகத்தின் ஈர்ப்புகளுக்கும் இச்சைகளுக்கும் கவர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் நாங்கள் விலகி ஓடத்தக்கதாக உதவி செய்யும். ஆண்டவரே, நல்ல சத்தியங்களை நாங்கள் ஓய்வு நாளில் படிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர், படிப்பித்து கொடுத்தீர். ஆவியானுடைய நல்ல போதனைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்டீர். அநேக விண்ணப்பங்களுக்காக ஜெபம் பண்ணோம். இன்னும் ஆண்டவரே, ஜெபிக்க கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் அநேகர் உண்டு. இலங்கை ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கையில் இன்னுமுடைய சத்தியம் எங்கும் பரவட்டும். அங்கே இருக்கிற தமிழ் திருச்சபைகள், சிங்கள திருச்சபைகள், விசுவாச மக்கள், ஊழியக்காரர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த இலங்கையில் உடைய முத்தூது சத்தியம் எங்கும் பரவ கிருபை செய்யும். ஆண்டவரே, ஸ்வேதா என்ற மகள் தன்னுடைய பேக் பெயினால் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அந்த மகளுக்கு நல்ல சுகத்தை நீர் தாரும். நாங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், எங்கள் பேக்கரி பிஸ்னஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க என்று ஜெபி கேட்டுக்கொண்ட சகோதரி ஜெனிட்டா, அவங்க ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த சகோதரியை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தகப்பனே, இன்னும் அநேக பிள்ளைகள் பல காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டதற்காக நன்றி ராஜா. இதோ இந்த நாளில் உற்சாகத்தோடு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, வர முடியாமல் போன பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆன்லைனில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருக்குள் நாங்கள் எல்லாரும் இன்னும் அதிகமாக கிறிஸ்துவின் சாயலிலே வளர்வதற்கு எங்கள் கிருபைகளை தாரும். எங்களை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதித்து எங்களை அனுப்பும். ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் நாங்கள் உண்மை கிட்டி சேர கிருபை செய்யுங்க. மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவரே, பஸ்பி ஜேசுதாஸ் அவர்கள் குடும்பத்தை நினைக்கிறோம். குடும்பத்தார் எல்லாருக்கும் ஆறுதலை கொடுங்க. நாளைக்கு நடக்கிற அடக்க ஆராதனை ஓசூர் ஆங்கில திருச்சபையில் ஆசீர்வதியும். அதில் கலந்து கொள்ள போகிற பிள்ளைகள், ட்ராவல் பண்ணி வரக்கூடிய எல்லாருடைய பயணங்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அந்த ஆராதனை அநேருக்கு நல்ல பாடமாக, எழுப்புதலான அனுபவங்களை, படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் ஆராதனையாக ஆண்டவரே, அந்த ஆராதனை மூலம் இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் PVJS போல எழும்புவதற்கு உணர்வு பெறக்கூடிய, ஊக்கம் அடையக்கூடிய, உள்ளத்திலே ஆவியானவரால் உந்துதல் பெறக்கூடிய நல்ல பாடமாக அந்த ஆராதனை அமைய கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களை உடைய கிருபையினால் நிரப்பி, நன்மையினால் நிரப்பி, ஆவியினால் நிரப்பி அனுப்பும். கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த கூட்டம் மிகுந்த ஆசீர்வாதமாய் உன்னதத்தின் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அனுபவமாக இந்த ஜெபவேளை எங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நிச்சயம் நம்புகிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும், ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகள், யார் யாருக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டதோ அந்த பிள்ளைகள் எல்லாரோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.